அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் காணாங்கழுத்த மீன் முருங்கைக்காய் போட்டு நம்ம ஆக்க போகிறோம். நம்ம மீன் குழம்பு டெய்லி வச்சாலும் ஒரு நாளைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டு இருக்கும். அதேமாதிரி ஒருத்தரும் ஒரு டேஸ்ட்டில் ஆக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் ஊற்றிக்கிற அளவுக்கு தான் நான் ஆனங்காய்ச்சிறேன். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக தேவையானது அந்த அளவுக்கு நீங்கள் புளி ஊற வச்சிங்க. இப்போ நம்ம புளியை வடிகட்டி எடுத்தாச்சு. இதுலேயே நம்ம வச்சுருக்கிற தக்காளி பழம் 2 கரைச்சி விட்டுக்கலாம். பச்சை மிளகா 1 போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. மல்லித்தூள் ஒரு 4 கரண்டி போட்டுக்கலாம். இதில் மிளகு ஜீரகமாக சேர்த்ததுனால நம்ம தனியாக சேர்க்க தேவையில்லை. மல்லியில் மிளகு ஜீரகம் சேர்க்காட்டி போனால் நீங்கள் தனியாக மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் தானத்தில் சேர்த்துங்க. இது கூட அரைச்ச தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இது அரை மூடியில் நான் கம்மியாக தான் போடுறேன், அதிகமாக போடல. உங்களுக்கு அப்படி தேங்காய் தேவையில்லைனா நீங்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி நம்ம ஆணத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம மண் சட்டியில் தான் இப்போ ஆணம் காய்ச்ச போகிறோம். ஆயில் 4 ஸ்பூன் ஊற்றிங்க. ஆயில் சூடானத்தோட நம்ம வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினத்தோட பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம். அந்த பூண்டையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலையை நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயே கறி வடகம் இருக்குது, நம்ம அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீனானத்தில் கறி வடகம் சேர்த்து நம்ம காய்ச்சினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை போட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்க முருங்கைக்காய் நம்ம அதில் போட்டுட்டோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ஆணத்தை நம்ம இதிலே ஊற்றிடலாம். மீனானத்தில் முருங்கைக்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி மாங்காய் போட்டு ஆக்கினாலும் ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும். நான் வெண்டைக்காயும் போட்டு ஆக்குவேன். நல்லா வதங்கிடுச்சு. இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ஆணத்தை நம்ம இதில் ஊற்றிடலாம். நல்லா வதக்கி விட்டு நம்ம ஆணத்தை ஊற்றியாச்சு. ஆணம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மீனை போட வேணாம். ஆணம் நல்லா கொதிக்கிட்டோம். ஆணம் கொதிச்சதோட மீனை போட்டுக்கலாம். ஆணம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாசமும் பார்த்திங்கன்னா நல்லா மணக்குது. ஆணம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க மீனை நம்ம அதில் சேர்த்துடலாம். நான் ரம்லானில் ஃபுல் வீடியோ போட்டாட்டி போனாலும் ஷார்ட்ஸில் இஸ்லாமிய கேள்வி பதில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதில் நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, ஆணம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆணத்தை இறக்கி வச்சிடலாம். நம்ம மீனானும் ரெடி ஆகிடுச்சு. எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.